Taste the Daily. கடலூரில் ஆளும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோரை விடியா காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மாபெரும் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சர், கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவத்தை முன்வைத்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களாக எழுப்பினர். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் யாரு அந்த சாரு என திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, நகராட்சி, பேரூராட்சி என சுமார் நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். சுரேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.